யூடியூப்பில் வந்து வாட்ச் ஹவுஸ் எடுக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் வந்து வாட்ச் ஹவுஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு எந்த விஷயத்த நம்ம பண்ணால் வீடியோ போடலாமா, ஷார்ட்ஸ் போட்டால் வாட்ச் ஹவுஸ் வருமா, இல்லை லைவ் போட்டால் வாட்ச் ஹவுஸ் வருமா, லைவுக்கு வந்து எத்தனை வந்து சப்ஸ்கிரைபர் வேணும், 1000 சப்ஸ்கிரைபர் வேணுமா, 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் வந்து மானிட்டேஷன் சொல்கிறாங்க. அப்போ லைவ் போடுறதுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் வேணுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெளிவாக உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ லைவ் போடணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைபராவது இருக்கணும். அது வந்து ஈஸியாக எடுக்கலாம். அந்த சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் அப்படின்னா 50 சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி வந்து ரெகுலராக வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பிங்க. ஷார்ட்ஸில் தான் வந்து நிறையா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ண முடியும். அந்த ஷார்ட்ஸ் வந்து ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. ஏன்னா நம்ம பாட்டு வச்சு மியூசிக் வச்சு அப்படி போட ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் வந்து அது காப்பிரைட்ஸ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டாங்கன்னா இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாமே டெலிட் ஆகி நம்ம போட்ட வீடியோஸில் கிடச்ச எல்லாமே போயிடும், சரிங்களா? அதனால் ஆரம்பத்துலேருந்தே போடும்போது வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்களை ஓனாக வந்து போடுங்க. ஓனாக போடுறது அப்படின்னா நீங்கள் சமைக்கிறத எடுத்து போடலாம், கோலம் போடுறத எடுத்து போடலாம், பாட்டு பாடுறத எடுத்து போடலாம், பேசுகிறத எடுத்து போடலாம், வீட்டில் நடக்கிற விஷயங்களை வீடியோவாக எடுத்து போடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி. அடுத்து வந்து நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற விஷயங்களை எடுத்து போடலாம். அந்த மாதிரி ஓன் கண்டென்ட்டாக வந்து நீங்கள் பூச்செடி வளர்க்குறீங்க, ஒரு கார்டனிங் வச்சுருக்கீங்க, அது மாதிரி இல்லாட்டி உங்களுக்கு பேச தெரியும், அட்வைஸ் பண்ண தெரியும்னா, ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஓனாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படி வந்து வீடியோவாக எடுத்து அதை வந்து போடுங்க. ஷார்ட்ஸுக்கு அப்படின்னா வந்து 1 மினிட் 3 மினிட்ஸ்க்குள்ளே போடலாம், சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தே நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் ரெகுலராகவே போடுங்க. அப்படி போடும்போது அதில் வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துடுவாங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, 50 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அது வந்து எலிஜிபிள். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கணும். என்ன அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை வந்து 2 ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன் அது பண்ணணும், சரிங்களா? அது பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அது பண்ணணும். அது ரெண்டும் பண்ணிவிட்டு அப்படின்னா வந்து லைவுக்கு வந்து எலிஜிபிள், ஓகேங்களா? நீங்கள் வந்து பண்ணி 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னாவே வந்து 2 ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து போடுங்க. வேணும்னா நான் க்ரியேட் பண்ணி போகிற வீடியோவாக. அடுத்து வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அது பண்ணணும், சரிங்களா? இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து லைவ் ஈஸியாக பண்ணலாம். லைவ் எப்படி போடுறது அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்ம மொபைல் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும், சரிங்களா? நேராக வச்சுக்கணும். நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி வச்சுட்டா கீழே வந்து நடுவில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், சரிங்களா? அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து ஷார்ட்ஸு, வீடியோ, லைவு, போஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து லைவுங்கிறத டச் பண்ணுங்கள். லைவுங்கிறத டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கேமரா கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் காட்டும். நம்ம ஃபேஸ் காட்ட விருப்பம் இல்லைன்னா பேக் கேமரா கொடுத்துக்கலாம், சரிங்களா? அதில் வந்து வாய்ஸ் நீங்கள் சைலண்ட்டாக வந்து லைவ் போடணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து காட்டணும், அதாவது முன்னாடி எழுதி வச்சு அதை படிக்கிற மாதிரி போட்டாவே போகுது அப்படின்னா சைலண்ட், உங்களுக்கு நீங்கள் பேசலை அப்படின்னா வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்குன்னா அதை வந்து டச் பண்ணிங்கன்னா அது மியூட்டில் போயிடும். இல்லை நீங்கள் பேசி போடுறீங்க அப்படின்னா வந்து ஃபேஸ் காட்டி போகிறீங்கன்னா அதாவது கேமராவே வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்பீக்கரையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பேசினா மட்டும் போதும், எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து ஃபேஸ் காட்ட விருப்பம் இல்லைன்னா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ யாரோ என்னை வந்து கூப்பிட்றாங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நான் வெளியில் போகணும், ஆனால் வந்து ஒரு லைவை வந்து கட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது என்ன பண்ணிங்கன்னா கீழே வந்து வீடியோ மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிற கேமரா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலோட ஐடி அதில் தெரியும், சரிங்களா? வாய்ஸ் நம்ம என்ன பேசினாலும் கேட்கும், சேனலோட ஐடி அதில் இருக்கும். நம்ம லைவை கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம லைவ் போடலாம். இதில் வந்து பேக்கில் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே வரக்கூடாது. குழந்தைங்க அழுகிற மாதிரி சவுண்டு எதுவும் கேட்கக்கூடாது. குழந்தைங்களை துன்புறுத்துகிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது எந்த ஒரு சவுண்டு கேட்கக்கூடாது. அதனால் அதை கரெக்டாக பண்ணணும், சரிங்களா? பின்னாடி வந்து எந்த ஒரு சாங்ஸும் போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. அதில் வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ரெகுலராகவே ஒரு லைவ் ஸ்டார்டிங்லேருந்து லைவ் சப்ஸ்கிரைபர் கிடச்சிச்சு அப்படின்னா லைவ் போட ஆரம்பிச்சிங்கனாவே வந்து உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும். உடனே வந்து நம்மளுக்கு வியூஸ் கிடைக்காது, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக போடப்பட ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 10 பேர் 20 பேர் அப்படி தான் நம்மளுக்கு வந்து வருவாங்க, சரிங்களா? அப்படி போட நீங்கள் ரெகுலராக போட்டிங்க, உங்கள் விஷயம் வந்து லைவ் போடும்போது அவங்களுக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்னாவே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? நல்ல கண்டென்ட் எடுத்து மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து லைவில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாவே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நீங்கள் லைவ் போட்டிங்கனாவே வந்து ஈஸியாகவே சீக்கிரமாகவே வந்து வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துடலாம்.
ஓகேங்களா. லைவ் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து என்ன அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அமௌண்ட் எப்படி வாங்குறது, எவ்வளோ எதில் வியூஸில் வந்து காசு அதிகமாக வருமா, ஷார்ட்ஸில் காசு அதிகமாக வருமா, இல்லை வந்து வீடியோவில் காசு அதிகமாக வருமா அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, பாய்ங்க.